வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்டைலிஷ் மெஹந்தி ஆர்ட். நம்மளோட சேனலில் ஃப்ரீயாக மெஹந்தி கிளாஸ் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கும் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க டெலிகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே அட்வான்ஸ் கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி கிளாஸ் 30. இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ்க்கும் இது வரைக்கும் பார்த்த ஃபில்லிங்ஸ்க்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். என்ன அப்படின்னா நம்ம ஃபில்லிங்ஸ் பார்த்துருக்கோம், ரிவர்ஸ் ஃபில்லிங்ஸ் பார்த்துருக்கோமா. ஸோ அந்த ரெண்டுத்துலேயுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணுவோம். ஓகேவா, இதில் அப்படி பண்ண மாட்டோம். ஸோ எப்படி போடலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ரவுண்டாக கொண்டு வந்தால் நீங்கள் போடணும். ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணுற மாதிரி இந்த டிசைன் வரணும். ஓகேவா, இந்த மாதிரி ஹைட்டாகவும் போடக்கூடாது. தென் இன்னொன்று இந்த மாதிரி குட்டியாகவும் போடக்கூடாது. இது ரெண்டுமே தப்பு. நான் ஃபஸ்ட் ஒன் போட்டிருக்கேன் பாருங்கள், கொஞ்சம் ரவுண்ட் ஷேப் வரணும். ஸோ அந்த மாதிரி போட்டு ட்ரை பண்ணுங்கள். நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போது நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம ஒரு டிசைன் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து போடுறது அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கணும். ஓகேவா, நான் ஒரு கர்வ் எப்படி போடுறேன், ஸோ கீழே போடுறேன், இன்னொன்று மேலே போடுறேன். உங்களுக்கு புரியுதா நான் எப்படி போடுறேன்னு? இந்த மாதிரி தான் இருக்கும். நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ்னால் இதுதான். இப்போ இந்த டிசைனுக்கு மட்டும்தான் இப்படி போடணுமா அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் எந்த டிசைன் எடுத்தாலுமே நீங்கள் ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் போடணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லீஃப் போடுறேன். ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் வந்து ஃப்ளவரும் கொடுத்துக்கலாம், லீஃபும் கொடுத்துக்கலாம், உங்களோட விருப்பம்தான். இப்போது இதில் எல்லாமே நம்ம டிசைன் கொடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு மேலே திக் பண்ணுவோம். ஓகேவா, திக் லைன் கொடுப்போம். திக் லைன் கொடுக்க உங்களுக்கு வரல அப்படின்னா இந்த மாதிரி தின் லைன் இதுக்கு பக்கத்துலேயே போட்டுக்கோங்க. ஓகேவா, இந்த மாதிரி தின் லைன் கொடுத்துக்கோங்க. ஸோ நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் அப்படின்னாலே நீங்கள் டிசைன் கொடுத்துட்டு மேலே என்ன பண்ணணும்னா நல்லா திக் லைனாக கொடுத்துக்கணும். இது போல் ஃபுல்லாகவே நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி திக் லைன் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த திக் லைன் கொடுக்கும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டிசைன் கொடுத்துட்டு உடனே கொடுக்காதீங்க, கொஞ்சம் ட்ரை ஆனதும் அதுக்கப்புறம் கொடுங்க. அப்போ தான் உங்களோட அந்த லீஃப் போட்டிருக்க டிசைன் அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்மஜ் ஆகாமல் இருக்கும். ஓகேவா, இல்லைனா நம்ம திக் லைன் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், அதுக்கு மேலே கொடுத்து இன்னும் கொஞ்சம் சின்னதாக்கிடுவோம். ஓகேவா, கொஞ்சம் ட்ரை ஆனதும் கொடுங்க. ஸோ செகண்ட் டிசைன் பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஸ்பைரல் எடுத்திருக்கேன். எதுக்காக அப்படின்னா நான் ஃப்ளவர் டிசைன் போட போகிறேன். ஸோ ஒரு ரோஸ் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு மேலே நான் ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்கள் இதே தான் கொடுக்கணும்னு கிடையாது. ஸோ நீங்கள் இதே டிசைன் தான் போடணும்னு இல்லை. இந்த ஃபில்லிங்ஸ் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபில்லிங்ஸ் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், ஆப்போசிட் டைரெக்ஷனில் போடணும். நான் இப்போ அந்த டிசைன் போட்டு முடிச்சுட்டேன், உங்களுக்கு புரியும். இதுக்கு மேலே வந்து திக் லைன் கொடுக்குறது நீங்கள் லைன் கொடுத்தும் கொடுக்கலாம், இல்லைனா அப்படியேவும் கொடுக்கலாம். ஓகேவா,
சாரி, இந்த டிசைன் போடும்போது வீடியோ கட் ஆகிடுச்சு. இது ஈஸி தான். ஸோ நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா புரியும். ஓகேவா? ஸோ நான் வந்துட்டு கம்மியான டிசைன்ஸ் மட்டும் போடுறேன், உங்களோட கான்செப்ட் புரியறதுக்காக மட்டும்தான். ஓகேவா? நீங்கள் வந்து இதே தான் போட்டு சென்ட் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட போட்டு எனக்கு சென்ட் பண்ணலாம்.
ஸோ இதுதான் லாஸ்ட் டிசைன். இது நான் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா லோட்டஸ் வச்சு போட்டிருக்கேன். சரியா? ஸோ இது வந்துட்டு நீங்கள் எனக்கு ஃபினிஷ் பண்ணி சென்ட் பண்ணுங்கள் எனக்கு. இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா திக் லைன்ஸ் கொடுக்கணும், இன்னும் கொஞ்சம் வந்துட்டு நீங்கள் டிசைன் போடணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.